மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய கனிவான வேண்டுகோள். விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் நீங்கள். எஸ்சி எஸ்டிக்கு தமிழ்நாட்டில் உங்களை தவிர வேறு தலைவரே இல்லைன்றான். ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய வேண்டுகோள்னா, தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்கள ஏன்னா ஒரு 50 லட்சம் பேர் வந்துடுவாங்களா, நீ விரல் விட்டு எண்ணிடலாம். அத்தனை குழந்தைங்களையும் தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்து படிக்க வைங்க. எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரான் பாருங்க. காசு இல்லாத நிறைய பேர் படிக்க முடியாதுங்கிறான். நீங்கள் தான் 15,000 கோடி கிட்ட வச்சுக்கிறீங்கன்றாங்க. ஒருத்தர் 4,500ன்றான், ஒருத்தர் 8,500ன்றான். எதை சொல்கிறான் அதெல்லாம் புழுவாக கூட இருக்கட்டும். அண்ணுக்கு மதிப்பு இருக்குது, அது வேறு விஷயம். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. 40 லட்சம் 50 லட்சம் கூட 10 லட்சம் கொடு. ஒரு பையனுக்கு பரீட்சை எழுதுறனுக்கே கொடுக்கணும். துணிஞ்சு போகிறான்னா அவனுக்கு தான் கொடுக்கணும். சும்மா இருக்கிறனுக்கெல்லாம் நீ கொடுக்க தேவையில்ல. ஐஏஎஸ் எழுதி யார் பேர் ஆகிக்கிறது, யார் ஃபார்ம் போட்டுக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் மொத்த பேருக்கு கொடு. தமிழ்நாடு ஃபுல்லாக எதை மிஞ்சி போனால் 10-15 பேர் வருவான். 50 கூட 100 கூட வரலாம். எத்தனை லட்சம் ஆகிடும், எத்தனை கோடி ஆகிடும். உங்கள்கிட்ட தான் 15,000 கோடி இருக்குன்றாங்க. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கண்ணா. அடுத்த முதல்வர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். உங்களை உருவாக்குறானா இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவன். இப்போ செய்தால் இது எலெக்ஷனுக்காக செய்கிறேன்னு நினைப்பான். கண்டிப்பாக செய்தோன்னா பலன் 26 இல்லைன்னா 31 வந்துட்டு போகுது. அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர்றதுக்கு ஒரே வழி இதுதான். நீ மற்றபடி இன்னும் டக்கரட்சி அவங்ககிட்ட கூட்டு வச்சாலும் பணத்துக்காக வச்சேன்னு நினைப்பான். பணத்துக்காக வைக்கலன்றதை நீ ப்ரூஃப் பண்ணனா எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிற எல்லா குழந்தையும் கூப்பிட்டு எஸ்சி எஸ்டி குழந்தை தான், நான் எல்லோரையும் சொல்லலை, எஸ்சி எஸ்டி குழந்தைங்க மட்டும் கூப்பிட்டு ஆள் 10 லட்சம் கையில் 20 லட்சமோ 50 லட்சமோ உங்களுக்கு எவ்வளோ மனசில் படுத்தும். ஆனால் 10 கீழே இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். நானே ஒரு அரசியல்வாதி. என் கட்சியெல்லாம் ஒன்றும் வெளியே தெரில. எவ்வளோ தெரியுமா, 2001 ஆரம்பித்தேன். பணம் இல்லாததுனால விட்டு வச்சுக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்து என் கட்சி தான் இருந்திருக்கோம் தமிழ்நாட்டில். நீங்கள்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அன்னைக்கு உள் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இங்கே கடலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னால் போய் மூர்த்தியை ரசித்து பார்க்க முடியாத கோட்டையாக இருந்தது. விடுதலை சிறுத்தை பற்றி பேசுவான், எப்போ பேசுவான், அவருக்கு அடுத்தது. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த இதுவெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதை நீங்கள் நினச்சிக்காதீங்க. போய் ஜெகன்மூர்த்தியாரம் பெரிய ஆள் தான், அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அது வேறு விஷயம். உங்கள் கருத்துக்களெல்லாம் வரவேற்கிறேன். நான் சொன்ன அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் ஆளுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே பரீட்சை எழுதுனுங்கெல்லாம் கொடு. இனிமேல் வரப்போகிற காலத்தை பார். நீ தான் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு.